Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல டேஸ்டியா சூப்பரா ஒரு மிக்சர் தான் செய்ய போறோம். எப்பவும் போல நம்ம மிக்சர் செய்யாம கொஞ்சம் வித்தியாசமா தான் செஞ்சிருக்கோம். ஆனா ரொம்ப ஈஸியா இருக்கும் செய்யிறது. வாங்க இந்த மிக்சர் எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அரிசி மாவு. உப்பு தேவையான அளவு. பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை. 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். எண்ணெயை 2 ஸ்பூன் சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த சூடான எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இலக்கமா இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப கெட்டியா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா முறுக்கு குழாயில போட்டு நம்மளால முறுக்கு பிழிய முடியாது. பாருங்க, விரல வச்சு பிரஸ் பண்ணா நல்லா ஈஸியா உள்ள பிரஸ் ஆகணும். இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமா மாவு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். எப்பவுமே முறுக்கு குழாயில வந்து மாவு போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் ஈஸியா பிரஸ் பண்ண முடியும். நான் வந்து இப்போ இந்த டிசைன் தான் எடுத்திருக்கேன். ஓமப்பொடிக்கும் கொஞ்சம் அடுத்த சைஸ்ல இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் நான். ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது, முறுக்கு மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாவு வந்து இந்த மாதிரி கையில் நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டி எடுத்துக்கிட்டு நம்ம முறுக்குழாயில் போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் மாவு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு. நான் வந்து இப்போ நேராக எண்ணெயிலே வந்து முறுக்கு நான் செஞ்சுக்க போகிறேன். இது பார்க்க ஓமப்பொடி மாதிரி தான் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், அவ்வளோதான். அதனால் நம்ம எண்ணெயிலே சுற்றிக்கலாம். தீ வந்து ரொம்ப ஃபுல்லாக வைக்க வேணாம், மீடியம்லேயும் வைக்க வேணாம். கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்போ உள்ளேயும் மாவு நல்லா வெந்து வரும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா முறுக்கு வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். வெந்து அப்படி மேலே வந்து நிற்கும் பாருங்கள், கொதியெல்லாம் அடங்கிட்டு. அப்பவே தெரிஞ்சுக்கலாம் முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு. இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். மக்காச்சோளம் சிப்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, கடையிலலாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இது மளிகை கடையிலலாம் கூட விற்கிறாங்க. இந்த சிப்ஸை வாங்கிட்டு வந்து வெயிலில் வந்து நல்லா காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும், இல்லைன்னா நமுத்து போன மாதிரியே இருக்கும். வெயிலில் நல்லா ஒரு நாள் காய வச்சு எடுத்துக்கிட்டு நான் இப்போது இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கேன். எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு. இப்போ வந்து இந்த சிப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்டதுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. ரொம்ப நேரம்லாம் விடணும்னு இல்லை. இந்த மாதிரி வடிகரண்டியை யூஸ் பண்ணி எடுக்கும்போது எல்லா சிப்ஸும் சீக்கிரமாக எடுத்துடலாம். இதே போல் எல்லா சிப்ஸையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். எடுத்திருந்த எல்லா சிப்ஸையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். நான் வந்து வேர்க்கடலை பொட்டுக்கடலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். அதனால் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலையே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வடிகரண்டியில் வச்சுக்கிட்டிங்கன்னா பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். 1/2 கப் பொட்டுக்கடலையே சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலையே கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாற வரைக்கும் நம்ம வறுக்க வேணாம், கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினா போதும். பொட்டுக்கடலையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். முந்திரி கொஞ்சம் எடுத்துருக்கேன். முந்திரியும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கிறேன். இது கூடவே அவலும் நான் சேர்க்க போகிறேன். 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அவல் வந்து கம்மியாக தான் சேர்க்குறேன். நீங்கள் சிப்ஸ் அளவுக்கு அவலும் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 1/2 கப் கூட சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு 30 செகண்ட் போட்டாலே போதும். அவல் வந்து நல்லா வறுபட்டு வந்துடும். அவளையும் வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும், ஈஸியாக பொரிச்சு எடுக்கிறதுக்கு. கலர் மாறக்கூடாது, அதனால் போட்டதுமே டக்குன்னு எடுத்துருங்க.
இதே போல் இன்னும் கொஞ்சம் அவல் இருக்குது, அதையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் எண்ணெயில் வச்சுக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா மொறுமொறுன்னு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ மொத்தத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற முறுக்கை வந்து இப்போ உடச்சி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரிய அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஓமப்பொடியாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசா. மக்காச்சோளம் சிப்ஸும் சேர்த்துக்கலாம். அவல், எண்ணெயில் வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை, முந்திரி, பொட்டுக்கடலை, இது மூணையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாகவே வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனலாக, வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாய் தூள். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உப்பு மஞ்சளும் போதும் சேர்த்தது. இதுக்கப்புறம் வெறும் மிளகாய் தூள் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. காரம் வந்து நான் கொஞ்சம் மீடியமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இது கூட கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். முதலே சேர்த்துருந்தோம்னா ரொம்ப தூளாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே நம்ம நல்லா சூப்பராக ரொம்ப ஈஸியான மெத்தடில் மிக்சர் ரெடி பண்ணிட்டோம். ஒரே ஒரு கப் மாவு போட்டு நம்ம முறுக்கு செஞ்சு எடுத்தோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வந்து பெருசாக ஒன்றும் ப்ராசஸ் இல்லை. எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது தான். ஓமப்பொடி, காரா பூந்தி இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து மிக்சர் செய்வோம். கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி நம்ம மக்காச்சோள சிப்ஸ் வந்து வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். இது வந்து எல்லா கடையிலுமே கிடைக்கும். மளிகை கடையில் கூட விற்பாங்க. நாங்கள் மளிகை கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம். இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அவல், இந்த சிப்ஸ் எல்லாத்தையும் காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லைனா நமுத்து போன மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. எல்லா பொருளையும் ஒரே கப்பில் தான் நான் வந்து அளந்து எடுத்துக்கிட்டேன். எல்லாமே கரெக்டாக சரியாக போச்சு. பாருங்கள், மிக்சரோட கலவை வந்து கரெக்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம எடுத்துருந்தோம். ஆனால் பாருங்கள், ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு இந்த மிக்சர் வந்து வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு காற்று போகாத பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமுத்து போகாமல் நல்லா மொறுன்னு இருக்கும். வீட்டில் கேட்குறப்பெல்லாம் நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்கலாம். தினமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு நல்லா சூப்பரான ஸ்நாக் ரெடி. நமக்கு சாதத்தோட கடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் மிக்சர் வந்து சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி மிக்சர் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.